தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 17ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று சங்கடஹர சதுர்த்தி, விநாயகருக்கு மிகவும் உகந்த நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 2:45 மணி முதல் 3:45 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம் மற்றும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம். இன்று சந்திரன் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் சனியுடன் சேர்ந்து விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையான இன்று உறவினர்களின் வருகை மற்றும் நண்பர்களினுடைய வருகை சற்று நமக்கு விரயங்களை கொடுக்கலாம். இந்த விரயம் சுப விரயமாகவே அமைகிறது. அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மனதில் மிகுந்த திருப்தியுடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை சங்கடஹர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு விடலை தேங்காய் உடைப்பது மேஷராசி அன்பர்களுக்கு 7:30 சனியில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் தீரும். இன்று அம்மன் ஆலய வழிபாடும் சிறந்தது. ஆடி ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் அம்மன் ஆலயத்தில் கூழ் வார்ப்பதும் மற்றும் அம்மன் ஆலயத்தில் உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதும் மேஷராசி நேயர்களுக்கு மன நிறைவை தரலாம். இன்று உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகை மனதிற்கு அமைதியை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக அமைகிறது. காலசர்ப்பதோஷ அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் இன்று சந்திரன் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு இன்று கைக்கு வந்து சேரும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் விடைகள் உண்டு. பல நாட்களாக நீங்கள் எண்ணியிருந்த காரியங்கள் இன்று நிறைவேறும். நிலம் வாங்குவது, விற்பது மற்றும் இருசக்கர வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதில் சம்பந்தப்பட்ட ஒரு சில மனக்குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. சங்கடஹர சதுர்த்தியான இன்று விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்றலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி பகவானுடன் இருப்பது உங்களுக்கு அலைச்சலை தரலாம். இன்றைய நாளில் பழைய நண்பர்களை சந்திப்பது மற்றும் உங்கள் இல்லங்களுக்கு புதிய நபர்கள் வருவது, புதிய நண்பர்களை சந்திப்பது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று ஆடி ஞாயிற்றுக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்களும் மாறும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனில் நீங்கள் அதிக அக்கறம் காட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று தொந்தரவுகளும் மருத்துவ செலவுகளும் வந்து போகும். இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகளையோ தவிர்க்கலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சற்று மனதில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும். சந்திர பகவானின் சஞ்சாரம் கடகராசியில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பாக்கியத்தில் அமைந்திருப்பதனால் மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. குடும்பத்தில் சுபங்கள் பேசுவதற்கும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடப்பதற்கும் இந்த நாள் ஏற்றது. விநாயகர் ஆலயத்திற்கு இன்று பச்சரிசியும் வெல்லமும் தானம் செய்யவும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது.
மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கிறவர்களினுடைய ஒரு விதமான மனக்குழப்பங்கள் இன்று தீரும். பெரியோர்களின் நல்லாசிகளுடன் இந்த நாளை தொடங்கலாம். பல நாட்களாக பேசாமல் இருந்த உங்கள் பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இன்று உங்களிடம் அடைக்கலமாக வருவது உங்களுக்கு மனதிற்கு ஒரு பெரிய ஆறுதலை தரும். அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரனும் அஷ்டமத்தில் இருப்பது ஒரு சில குடும்ப குழப்பத்தை குறைக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் மாலை நேரத்தில் செய்வது நல்லது. சங்கடஹர சதுர்த்தியான இன்றைய நாளில் விநாயகர் ஆலய 12 முறை வலம் வருவதும் மற்றும் விநாயகருக்கு அருகம்புல் புல் மாலை சாற்றுவதும் சந்தோஷத்தை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கடன் சுமை குறையும். பெரியோர்களினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே அமையும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். காலை வேளையில் இன்று உங்களினுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானால் திருமண யோகங்கள் மற்றும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த ஒரு விதமான சங்கடங்கள் விலகும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பல குறைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே இருக்கும். இன்று உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய மனசோர்வு மற்றும் மன கஷ்டங்களும் தீரலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சற்று போராட்டங்கள் நிறைந்த ஞாயிற்றுக்கிழமையாகவே அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று விசாகம் மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடன் பிறந்தவர்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு மனபாரங்கள் குறையும். உற்றார் உறவினர்களிடையே இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு நீங்கும். குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம். இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் மற்றும் அம்மன் ஆலயத்தில் கூழ் வார்ப்பதும் உங்களுக்கு நன்மையை தரும். ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் இன்று உங்களினுடைய தெய்வீக பிரார்த்தனைகள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். ஒரு சிலருக்கு நண்பர்களுடன் பிரயாணங்கள் காத்திருக்கிறது. இன்று மனம் அமைதி பெறக்கூடிய நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் பல நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு விதமான மன சோர்வு இவை அனைத்தும் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனப்போராட்டங்கள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மனதில் சந்தோஷங்களும் மன நிறைவும் கிடைக்கும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களை நண்பர்களிடத்தில் பேசுவதோ அல்லது அதற்கான முயற்சிகளை எடுப்பதோ வெற்றியடையும். சங்கடஹர சதுர்த்தியான இன்றைய நாளில் விநாயகர் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய சந்திரனுக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய பலம் அதிகரிக்கும். இன்று உங்களினுடைய ஆசைகள் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பலவிதமான மன போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்று பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவியை இன்று நாடலாம். சங்கடஹர சதுர்த்தியான இன்றைய நாளில் விநாயகப் பெருமானின் அருளோடு நாளை தொடங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் அடையும். இன்று உங்களினுடைய மனபாரங்கள் குறையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் நீண்ட நாளாக பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக சில ஆலோசனைகளும் தீர்வுகளும் கிடைக்கும்.
விநாயகருக்கு இன்றைய நாளில் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வணங்க சங்கடஹர சதுர்த்தியில் சங்கடங்கள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பல நாட்களாகவே உங்களினுடைய உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த ஒருவித மனப்போராட்டங்கள் இன்று மாறும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குழந்தைகளால் நன்மைகள் நடக்கும். பிறருக்கு உதவி செய்வதும் மற்றும் அடுத்தவர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பண பலம் அவர்களுக்கு உதவியாக அமைகிறது. உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். இன்றைய நாளில் உங்களினுடைய குழந்தைகள் மூலமாகவும் நற்செய்திகள் காத்திருக்கிறது. திடீர் ஆன்மீக பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் மன நிறைவும் சந்தோஷமும் நாளின் இறுதியில் நிச்சயமாக உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் மாறும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு 7.5 சனி காலமாக இருப்பதனால் குடும்ப போராட்டங்கள் சற்று நீடிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று மருத்துவ செலவுகள் குறையும். தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் மாறும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகளை பெறலாம். சங்கடஹர சதுர்த்தியான இன்று மாலை நேரம் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்யவும். பொருள்களை தானமாக கொடுத்தாலும் பலன்கள் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒருவித மனப்போராட்டங்கள் குறையும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். நண்பர்களிடையே பொருளாதார ரீதியாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் மற்றும் தன்னம்பிக்கை குறைவான ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு மாறலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் பல சிக்கல்கள் இருந்தாலும் இன்று உறவினர்களின் வருகையால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். மீனராசி அன்பர்கள் இன்று சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகர் ஆலயத்தில் தீபம் ஏற்றி மற்றும் நெய் தானம் செய்ய ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்று சந்திரன் சனியுடன் சேர்ந்து உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பசுமாடுகளை வணங்கினாலும் நன்மைகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.